உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டப்பேரவையும் ஆடி போயிடுச்சு. கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு சட்டப்பேரவை பதட்டமாயி பரபரப்பாயி அனல் பறந்துச்சு சட்டப்பேரவையில். அப்படி என்னங்க சொன்னார் உதயநிதி ஸ்டாலின்? ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க. அவரு திடீர்னு இப்படி சொன்ன உடனே அதாவது எதிர்கட்சியில இருந்து எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கல, பதட்டம் ஆயிடுச்சு ஆளுங்கட்சி. இதுல இன்னைக்கு இன்னொன்னு தெரியுமா? விஜய் சட்டப்பேரவைக்கு வந்தாரானே தெரியல. விஜயனுடைய முகத்தையே இன்னைக்கு நேரலையில எங்கேயும் காட்டல. ஏன்னா அந்த அடி அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் எங்க பேரவையில. இத சபாநாயகர் வேற குறுக்க புகுந்து ஒரு கேள்வி கேட்டாரு. பட்டார்னு எதிர்கேள்வி ஒண்ணு வச்சாரு பாருங்க. எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு. இதை விட முக்கியமா அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை மக்கள் ஓட ஓட விட்டுருக்காங்க. எங்க? சென்னையில, திருவொற்றியூர்ல. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய 100வது நாளான இன்று அரங்கேறி கொண்டிருக்கு. 100வது நாள் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய 100வது நாளில் மக்கள் விழித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. மக்கள் விழித்தெழுந்து கொண்டு மக்கள் இந்த அமைச்சர்களை ஓடவிட தொடங்கி விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அந்த வார்த்தையை சொல்லணும்னா பயம் வருதா? வரும் இன்னும் இருக்குது. என்ன நடந்துச்சு பேரவையில்? தமிழ்நாடு அசம்பிளி, டிஎன் அசம்பிளியில என்ன ஃபைட் அப்படிங்கறத பற்றி விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு சொல்லும் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, விஜயனுடைய இந்த அலங்கோல ஆட்சி பொறுப்பேற்று இன்னையோட 100வது நாளுங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்க. அதுல குறிப்பாக திமுக கொண்டு வந்த அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறான். கேட்டா என்ன சொல்றாங்க? கோஷ்டி மோதல் அப்படின்னு அரசு சொல்லுது. இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார், கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல, கஞ்சா விற்பனை அந்த கல்லூரியில் நடந்தது. அந்த கஞ்சா விற்பனையை குறித்து என் மகன் தகவல் தெரிவித்த காரணத்தினால் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமா? அந்த கொடுமைனா திருவொற்றியூர்ல ஒரு பையன், திருவொற்றியூர்ல அவன் 15 வயது பையன். அந்த பையன் இதே மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்படுறான். அந்த ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், அந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? இதே குற்றச்சாட்டை சொல்றாங்க. கஞ்சா விற்பனை இங்க தலை விரித்து ஆடுகிறது. போக முடியல மக்களால. கஞ்சாவை போட்டுட்டு அங்கங்க நின்று அட்டூழியம் பண்றாங்க. அதை தட்டி கேட்டு அழுது அதை பத்தி தகவல் சொன்னதுக்காக அந்த பையனை, கனவுகளோடு வளர்த்த அந்த பையனை கொடூரமா கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையதுங்க? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குதுங்க? யார் கட்டுப்பாட்டுல இருக்குது காவல்துறை? மாண்புமிகு ஜோசப் விஜய் பேசுவார்ல. வாயின்னு ஒண்ணு இருந்தா என்ன வேணாலும் பேசினாலும் வாய் பேசுவார்ல. அந்த வாய்க்கு சொந்தக்காரர் ஜோசப் விஜய் முதலமைச்சர். சினிமால டைலாக் பேசியே ஆட்சியை பிடித்த முதலமைச்சர். அவரு சினிமால பேசுற மாதிரி வீரவசனத்துல சட்டப்பேரவையில பேசணும். சட்டப்பேரவையில வந்து மியாவ் 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 மியாவுங்கிறது. அங்க பொதுக்கூட்ட பேரவையில போனா உருன்னு புலி மாதிரி உரும வேண்டியது. அங்க உருமனும் இங்க வந்து மியாவ் மியாவ்னு கத்தணும். ஏன்னா இது லைவ், இது நிஜம், அது நிழல். இந்த நிழலை பார்த்து இருந்த மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அவர் தான் பேசணும். அவர் இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்தாரானே தெரியல. எந்த டிவிலையும் அவரை காட்டல. அவர் தான் பதில் சொல்லணும். அவர் பதில் சொல்லல. மாறாக அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்றாரு. சரி, அமைச்சர் இருந்துச்சு என்ன பதில் சொல்லணும்? எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாங்க? இப்படி அநியாயமா அடுத்தடுத்து கொலைங்க, 3 கொலை. அது பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ சொல்றாரு 24 மணி நேரத்தில் ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில வந்த செய்தி இரட்டை கொலை. எங்க 7 மாச குழந்தை தாங்க இருக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. எங்க வீட்டு குடும்ப குத்து விளக்க எப்படி கொலை பண்ணிட்டாங்களேன்னு அந்த தாய் கதறுகிறார். காஞ்சிபுரம் அருகே திருவிழாவில் இரட்டை கொலை. திருபுவனத்துல ஒரு வாலிபர் கொலை. இப்படி அடுத்தடுத்து கொலை குறித்து ஒரு கேள்வியை கேட்டா பதில் யாரு சொல்லணும்? காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லணும். ஆனா அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த மோதலுக்கு காரணம் கோஷ்டி பூசல், கஞ்சா என்று சொல்வதெல்லாம் உண்மைக்கு மாறான தகவல், அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு கொலை செய்யப்பட்ட அமுதன் போய் யாரையோ அடிச்சதாகவும் அதனால அவங்க திருப்பி அடிச்சதாகவும் ஒரு கதையை சொல்றாரு. அதோட நிக்கிறோம். அடுத்தது ஒண்ணு சொன்னார். கஞ்சா, போதை இதெல்லாம் கடந்த ஆட்சியில் தான் நிறைய நடந்துச்சு. ஒரு போதை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர்
திமுகவோடு எவ்வளவு இணக்கமாக இருந்தார் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாரிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. உடனே எதிர்கட்சி தலைவர் எழுந்தார். எழுந்து ஒரு கேள்வியை கேட்டார். அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இந்த மீன் இருக்குல்ல, மீன் அதை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து தரையில போட்டீங்கன்னா மீன் துட்டிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி துட்டிக்கிறாங்க தாவேக்காவினர். அப்படி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட அந்த வீடியோவை பாருங்க, நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தம்பி அந்த வீடியோ போடுங்க. நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சரை ஐபிஎல் உட்காருங்க முடிக்கிட்டோம். ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. பாத்துட்டீங்களா? இதான் அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி. அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அமைச்சர் இருந்துச்சு கடந்த ஆட்சி காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தை சொன்னார். ஒரு குற்றச்சாட்டு வந்தது, குற்றச்சாட்டு வந்த உடனேயே சம்பந்தப்பட்ட நபர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். திமுகவிலிருந்து சட்ட ரீதியாக அவர் மீதான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் கைதும் செய்யப்பட்டார். ஆனா உங்க ஆட்சியில உங்க அமைச்சர் ஒருத்தர் பவுடர் நுணுக்கினாரே சார், பவுடரு, அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கீங்களே, வெக்கமா இல்லையான்ட்டார். கேவலம். மானஸ்தர்களாக இருந்தால் ஒன்னும் தப்பா சொல்லல, மானஸ்தர்களாக இருந்தால் அது அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் சொல்ல வரேன். மானம் ஜூடு சொரணம் ஏதாவது இருந்தா அந்த அமைச்சர், எந்த அமைச்சர் பவுடர் நுணுக்கினார்ல ஒரு அமைச்சர், அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அந்த அமைச்சர் வெக்கமே இல்லாம ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. அந்த அமைச்சர், நான் என் பாப்பாவுக்கு மாத்திரை போட்டுச்சேன்னு. அது ஓகே, வச்சுக்கிடுங்க ஒரு வாதத்துக்கு. பாப்பாவுக்கு மாத்திரை எங்க வச்சு பிடிச்சீங்க? ஆஸ்பத்திரியிலயா? இல்ல, ஸ்டேடியத்துல. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது என்னன்னு போடுவோம்? சோ சேட்னு போடுவோம். நீ என்னன்னு போட்ட? தக் லைஃப். யாராவது பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது பிள்ளைய தூக்கிட்டு ஸ்டேடியத்துக்கு போய் திங்குன்னு குத்தாட்டம் போட்டு தக்கு லைஃப்னு வீடியோ போடுவானா? எவனாவது ஒரு மனசாட்சி உள்ள தாய் தகப்பன் இதை செய்வார்களா? அப்ப நீ மாட்டிக்கிட்ட ராஜா, நீ மாட்டிக்கிட்டு என்ன சொல்ற? நான் பிள்ளைக்கு மாத்திரை நுணுக்குனேங்கிற. இத உதயநிதி ஸ்டாலின் கேட்ட உடனே இங்க இருந்து கொந்தளிக்கிறாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதோட நிக்கலாம். உடனே அமைச்சர் குறுக்க திருப்பி புகுந்த உடனே ஆதாரமின்றி பேசக்கூடாது அப்படின்னு செங்கோட்டையன் சபாநாயகர், பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் ஒரே வார்த்தை கேட்டாரு. இப்ப அவர் பேசினார், அதெல்லாம் ஆதாரத்தோட தான் பேசினாரா? எல்லாம் வீடியோ ஆதாரத்தோட தாங்க பேசுறோம்ட்டாரு. சரி, என்ன பண்றது? அப்ப நீங்களும் உட்காருங்கப்பா, அவர்கிட்ட வாயை கொடுக்குறீங்க. சபாநாயகர் மைண்டாஸ் அப்படிதான் இருக்கும். நாடே அவர்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு அவர் அடுத்த எதையா சொல்ல போறாரு, கம்முன்னு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அத்தோடையாவது உட்காரணும். வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, உட்காரணும்ல. அடங்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனா அவர் எழுந்து, கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் போதையை ஒழிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னாரு. பொங்குறாரு. அவர் பொங்கல்ல டொங்கு கொஞ்சம் தண்ணியை தூக்கி ஊத்தி அணைச்சு விட்டாரு உதயநிதி ஸ்டாலின். ஆதவர்ஜுனா பொங்குனதை கொஞ்சம் பாருங்களேன். ஏன்னா ஆதவர்ஜுனாவோட இன்னொரு வீடியோ இருக்கு, மக்கள் அவரை ஓட விட்ட வீடியோ இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ தயவு செய்து நீங்க ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லாவே என்ஜாயா இருக்கும். ஃபுல்லா உங்களுக்கு அமைச்சர்களை மக்கள் விரட்டுனது, சட்டப்பேரவையில ஓட விட்டது எல்லாமே இருக்கும். நீங்க அந்த ஆதவர்ஜுனா பொங்குனதை கொஞ்சம் பாருங்க. தம்பி அதை கொஞ்சம் போடுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு அவர் சொன்னாரு, ஆன்டி டெஸ்டுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பாத்துட்டீங்களா? ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? கடந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னு தம்மு கட்டி பேசினாரு. உதயநிதி ஸ்டாலின் எழுந்தார். எங்க ஆட்சி காலத்துல போதையை தடுப்பதற்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களே,
ஒண்ணுமே செய்யலைன்னா அந்த போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக நாங்கள் நியமித்த அதிகாரியை நீங்கள் ஏன் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமித்திருக்கிறீர்கள் அமல்ராஜ் அவர்களை? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, கடந்த ஆண்டு எங்க ஆட்சி காலத்துல, அதாவது திமுக ஆட்சி காலத்துல போதை பொருட்களை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பங்காற்றியதற்காக, எப்படி போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பாக பங்காற்றினார்கள் என்று சொல்லி கொஞ்சம் காவல்துறையினருக்கு விருது கொடுத்தீங்களே, அது எதுக்கு? இது உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காக பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இது நியாயமான கேள்வியா? நியாயமான கேள்வி. என்ன கேட்கிறாரு, எப்ப எங்க ஆட்சியில தான் போதைப் பொருளை தடுப்பதற்கு நாங்க ஒண்ணுமே செய்யலையே, அப்புறம் என்ன இதுக்கு எங்க ஆட்சியில சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று காவல்துறையினருக்கு நீங்க வந்து நினைச்சீங்க அவார்டு கொடுத்து பாராட்டினீங்கன்னு கேட்டாரு. இப்ப தாவே ஆட்சியில கொடுக்குறாங்க. கடந்த திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட, எதுக்கு? போதைப் பொருளை தடுப்பதில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு விருது ஏன் கொடுத்தீங்க? ஆனா உதயநிதி ஸ்டாலின் பிரிச்சு அறிகிறார் சட்டப்பேரவையில். ஆமா, கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்ல முடியல, ஐயா கையான்னு கத்துறாங்களே தவிர ஒண்ணும் உருப்படி ஆக்கப்பூர்வமா பதில் வர மாட்டேங்குது. எப்ப அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டார். அதெல்லாம் இருக்கட்டும், எந்த கேள்வி கேட்டாலும் யாராவது ஒரு அமைச்சர் எந்த பதில் சொல்றாரு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரே காணுமே, அவர் எங்க இருக்காரா இல்லையா, அவர் ஏதாவது பதில் சொல்லுவாரா இல்லையான்னு கேட்டார். யார? முதலமைச்சரை கேட்கிறார். அப்ப முதலமைச்சர் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். இவங்க அதான் சொன்ன, சில நாட்கள் சிலரை ஏமாற்றலாம், பல நாட்கள் பலரையும் ஏமாற்ற முடியாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், புரிஞ்சுக்கணும். மக்கள் நேற்று திருவொற்றியூர்ல படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுவனின் வீட்டிற்கு 3 நாள் கழித்து சாவகாசமா போறாங்க அமைச்சர்கள். ஆதவர்ஜுனாவும் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் போனாங்க. இதுல ஆதவர்ஜுனாவை ஓட விட்டுருக்காங்க மக்கள். அவங்க கேக்குறாங்க, நின்று பதில் சொல்லிட்டு போங்க சார். போறாரு, அப்படியே போறாரு, பின்னாடியே மக்கள் துரத்துறாங்க. நீங்க அதான் சொல்றல, ரொம்ப நாள் மக்களை ஏமாத்த முடியாது. மக்கள் திரை கவர்ச்சியில் மயங்கி உங்களுக்கு வாக்களித்தார்கள். எல்லாரும் இல்ல, கொஞ்சம் பேர், பெருவாரியான மக்கள் உங்களுக்கு எதிராகத்தான் வாக்களித்தார்கள். கொஞ்சம் பேர் ஒரு திரை கவர்ச்சி, அந்த திரை கவர்ச்சிக்கு மயங்கிய இளைய தலைமுறையின் பேச்சை கேட்டு பெற்றோர்கள், பெரியவர்கள், தாத்தா பாட்டிகள் வாக்களித்தார்கள், உண்மை. ஆனா அந்த தாத்தாவும் பாட்டியும் இன்னைக்கு தன் பேத்திகளை நினைத்து அச்சம் கொள்ள தொடங்கி விட்டார்கள். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பத்திரமா வருமானு பயப்படுறாங்க. ஏன்னா உங்க ஆட்சி அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியா இருக்கு. நீங்க அமைச்சர் ஆதவர்ஜுனாவை பொதுமக்கள் ஓட விரட்டி கேள்வி எழுப்புகிறார்கள். பதில் சொல்ல திராணியற்ற அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரித்து ஓடி அந்த காட்சி. தம்பி, அதையும் போட்டு விடுங்க. பாத்துட்டீங்களா? இப்படித்தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. தினசரி காலையில கண்ணு முழிச்சா நைட்டு வீட்டு நீங்க நைட்டு தூங்க போற வரைக்கும் வர செய்திகள்லாம் கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை, கஞ்சா, இதான் நடக்கு. கேட்பார் இல்ல. கர்நாடகால 3 தமிழர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் நேத்து கேட்டதுக்கு அப்புறம் நேத்து அவ்வளவு தாமதமா பொறுமையா முதலமைச்சர் இருந்து ஒண்ணு வருது. அதை நானும் கண்டிக்கிறேன். பதில் இல்ல.
கர்நாடக காங்கிரஸ் அரசை கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு திராணி இல்ல. நயினார் நாகேந்திரன் அந்த கிளி கிழிக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் கருத்தை கண்டிக்கிறோம் என்று சொல்வதற்கு தாவேக்காவுக்கு துப்பு இல்ல. பெற்ற தாயை பற்றி யார் பேசினாலும் ஒரு சாமானியனுக்கு கூட கோபம் வருங்க. ஒரு சாதாரணமா ஒருத்தனுக்கு என்ன வரும்? கோபம். பெற்ற தாயை பற்றி பேசினா கொந்தளிச்சிருவான். டாக்டர் படத்துல கூட ஒரு சீன் வரும். இந்த வில்லன் சொல்லுவாங்க, ஹே மேன், அவன் எங்க அம்மா பத்தி பேசிட்டான் மேன், நீ உங்க அம்மா பத்தி பேசினா சும்மா இருப்பியா அப்படின்னு ஒருத்தர் கேட்பான். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். யாருக்குமே தன் தாயை பற்றி பேசினா கோபம் வரும். நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு. கோபமே வரமாட்டேங்க. வரணும்ல கோபம், வரமாட்டேங்குது. வேற எதுக்கோ கோபம் வருது. இப்ப இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? தயவு செய்து மக்கள் மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மக்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தார் ஸ்டாலின். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகளும் குற்றங்களும் இருந்தன உண்மை. ஆனால் ஒப்பீட்டளவில் எந்த ஆட்சியை விட அது சிறப்பான ஆட்சிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளவு திட்டங்களை கொடுத்தாரு. இந்த சோசியல் மீடியாவில ஏமாந்து, இன்ஸ்டாகிராம்ல ஏமாந்து, இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து 2500 ரூபாய் தரையினார்ல விஜய். ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு. ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 2500 ரூபாய் விஜய் கொடுக்க வேண்டாம், 1500 ரூபாய் கொடுத்தா போதும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா 1000 ரூபாய் ஏற்கனவே ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க கொடுக்க போறது, இந்த ஆட்சியில நீங்க கொடுக்க போறது வெறும் 1500 ரூபாய் தான். ஏற்கனவே கடந்த ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்ல நிதியை தயார் செய்து வைத்து விட்டு தான் ஸ்டாலின் சென்றார். அந்த 1000 ரூபாய் நீங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்கீங்க. கூடுதலா ஒரு 1500 ரூபாய் தான் உங்களால கொடுக்கணும். நீங்க தான் சொல்றீங்களே, நாங்க இத்தனை நாட்களில் இத்தனை 1000 கோடியை ஈர்த்து விட்டோம், இத்தனை நாட்களில் அத்தனை 1000 கோடியை ஈர்த்து விட்டோம். ஈர்த்துட்டீங்கல்ல, 1500 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கொடுங்க. கொடுக்க வக்கு இல்ல, திராணி இல்ல. தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். அடுத்த நிமிடம் 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் ஆயிடுச்சு. ஏன் 6 சிலிண்டர் என்னாச்சு? பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் என்னாச்சு? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊக்கத்தொகை என்னாச்சு? விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? 2000 ரூபாய் கரண்ட் பில் வந்தவங்களுக்கு 29,520 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்கு. யார் பதில் சொல்லுவா? 100 நாள்ல இதான் நடக்குது இந்த ஆட்சியில். இந்த ஆட்சியின் அலங்கோலங்களுக்கு இவை எல்லாமே சாட்சி என்பதை மீண்டும் ஒருமுறை உறக்க சொல்லி, இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா? முதலமைச்சர் தான். மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய சட்டப்பேரவை அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுகின்ற இந்த நிமிடம். ஏன்? மக்களுக்கான அன்றாட வசதிகள், அடிப்படை வசதிகள் அங்கே பெரம்பூரில் செய்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி, கழிவுநீர் வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. அது முறையா இல்ல. இந்த 3 மாசத்துல கழிவுநீர் தேங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் போய் போராடுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் தாடி நல்லா இருக்கு, அண்ணன் கோட்டு நல்லா இருக்கு, அண்ணன் சிரிப்பு நல்லா இருக்கு, அண்ணன் ஸ்டைலு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே பாத்துட்டு இருங்க. அரிசி விலை ஏறி போச்சு, முட்டை விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, மின் கட்டணம் கண்ணாப்பினான்னு வந்து போச்சு. அனுபவிங்க, எல்லாரும் அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து என்ன செய்யறாரு? எனக்கு ஓட்டு போட்டீங்களா, எல்லாரும் அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ஜாலியா இருக்கிறாரு. மக்கள் நாம் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு கொண்டாடவும் தெரியும், அவர்களுக்கு கேள்வி கேட்கவும் தெரியும். மக்கள், எந்த மக்கள் விஜய்க்கு வாக்களித்தார்களோ அதே மக்கள் விஜயை நோக்கி கேள்வி கேட்பார்கள். அந்த காலம் விரைவில் வரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.